டேய், ராமாத்தாவை வந்து குழம்பு போட சொல்லு. சொன்னால் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க? காலையில் கோலம் போகணும்ல வீட்டுக்கு முன்னாடி. கோலம் போடணும்ப்பா. நான் திட்டலடா, இனிமேல் திட்டவெல்லாம் மாட்டேட்டா. உங்களுக்கே புரிஞ்சுக்க, வயசு வந்துருச்சுடா, இனிமேல் உங்களுக்கே புரியும்டா. என்ன பண்ணிட்டு நான் ஒருத்தி நேரம் முடியலடா. கேட்குறாங்கடா, ஏன் நீங்கள் அங்கே போய் கிடக்குறீங்க, போய் சாக வேண்டியதானு கேட்குறாங்கடா. இல்லையா யாருன்னா யூடியூப்பில் வர்றவங்க தான். அப்புறம் யார் கேட்பாங்க நம்மளே போய்? நம்ம தான் இந்த உலகத்துக்கு ராஜா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம போன குட்டின்னு யாருக்கும் தெரியாது. புளியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம புளியங்கடா ஆக முடியும். நீயும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? பாட்சி உடனே நான் கஞ்சி குடிச்சு போட்டு கம்முன்னு கிடக்கிறேன். சோளமோ கம்போ போட்டு ஆக்கி வச்சு தின்னுட்டு கிடக்கிறேன். நான் என்னடா பண்ணிட்டு கம்மஞ்சோறு இருக்குது. ஒரு கம்மஞ்சோறு சோளச்சோறு ஐயோ சாப்பிட முடியலடா. எனக்கு சுகர் இருக்கிறது கடவுள் சொல்லிட்டார் வந்து, நீ காலத்துக்கு இப்படியே தான் அனுபவிச்சுட்ருக்கோன்ட்டு. அதனால் என்னால் முடியல, என்ன பண்ணுறது கூட தெரியுமான்னுடுச்சு. ஐயோ கடவுளே முருகன். சோளம் போட்டு மிக்சியில் போட்டு குருணை மாதிரி அடிச்சுக்கிறது. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உலகாய வச்சு கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி, அந்த குருணை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும், கலக்கி வச்சுக்கணும் தண்ணி. அப்போ நீங்கள் அந்த இதுக்குள்ளே போட்டு கிளறப்ப கட்டி பிடிக்காமல் வந்துடும் சோளம். கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் எந்த சோத்துல இருந்தாலும் உப்பு போடுறது நல்லது. அது போட்டு சமைப்பாங்க சில பேர் அப்படியே சமைப்பாங்க. எப்படி சமைச்சாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லாதீங்க. உப்பு போட்டு சமைக்கணும், உப்பு போட்டு சமைக்கணும். இப்போ இந்த பாருங்க, இந்த கோலம். கழுவி பேர் பார்த்தாத. ஆமாடா, நான் என்னடா பண்ணுறேன்? இந்த குஞ்சாமணிக்கு இப்போ ரொம்ப ஓவராகி போச்சு. கொண்டா கல்யாணம் பண்ணணும் போது ரொம்ப ஓவரா கட் பண்ணி விட்ருனாக்கு. யார் சிலுக்கு ரோச்சா வரல விட உன்னை கட் பண்ணி விட்ருண்டா. என்னடா சிலுக்கு ரோச்சான்னு கிடக்குறா? ஒத்த ஒளி குச்சியாக கிடக்குற துணுண்டா. உடம்பு அப்போ வரும். அவங்க அப்போ வீட்டில் சோறு போடலையா? இங்கே இந்த குடோனுக்கிட்டே வந்து சாப்பிடணுமா? சாப்பிட்டு போகிறாங்க. நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன்டா. அப்புறம் சொல்லி காமிக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் சொல்லி காமிக்கிறேன். சாப்பாட்டுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா யாரையுமே. போயிட்டு போது ஒரு ரூபா சாப்பாடு போட்டிருக்கா, நம்மளால அது கூட முடியாதா? நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று கடவுள் ஒன்று நினச்சிட்டு போகிறாரு. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தர் அது சொல்லாமல் வேண்டாமான்ருக்குதுடா. எங்கள் பூனைக்குட்டி இன்றைக்கி பில்லு பறிச்சிட்டு வந்தேன். அதுக்கு சாப்பிட்ற பில்லு. அதுக்கு இப்போ மீன் வாங்க போனலாம். மீன் வாங்க போயிட்டு பில்லு பறிச்சிட்டு வந்தேன். சும்மா பறந்து கத்தி புட்டிங்க கீழே போட்டு மேலே போட்டு வீடே ஃபுல்லாக இறச்சி விட்டு அந்த பில்லை பொறுக்கி தின்னு போட்டு கம்மிட்டு இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் வந்து மீன் போட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் மீனை சாப்பிட்டு போட்டு கம்மிட்டு இருக்குது. 3-4 நாளும் அது பெரிய பூனை பயங்கர டார்ச்சர். அம்மா 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 அப்படின்ட்டு. இப்போல்லாம் மீன் சாப்பிட்டதில் ஒரே குஜால் ஆயிடுச்சுடா. விளையாட்டு செம்ம விளையாட்டு. பீன்ஸ் ஒரு பீன்ஸ் கடிச்சிக்கிச்சு கீழே, அதை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? சரிங்க, நீங்கள் எல்லோரும் கோலத்தை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஈஸியாக போடுற குழம்புங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கோலம் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம், பாய். எங்கே போகிறது பாய் சொல்லிக்கிட்டு? பாய் குட்டி, பாய் 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 பாய்.